பொடி குண்டி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. குண்டா இருக்கவங்கள குண்டின்னு சொல்லி திட்டுறான்னு சொல்லி நினச்சினா அப்படி இல்லை. குண்டை தரித்தவள் குண்டி அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. குண்டை தரித்தவள் குண்டோதரி அப்படிம்பாங்க. குண்டுன்னு என்னென்னா குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி முழுசாக யார் வந்து அடங்கப்பட்டிருக்காங்க, சக்தி வாய்ந்ததாக இருக்குதோ அவங்கள தான் வந்து குண்டோதரி அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. குண்டலினி சக்தினா என்ன சார் அப்படின்னா, நம்ம செல்லுக்குள்ள இருக்க மைட்டோகாண்ட்ரியாவில் கூட எனர்ஜி ஃபுல்லாக மின்காந்த ஓட்டம் 100% இருக்கணும். 100% இருந்தால் தான் அவங்கள தான் குண்டோதரின்னு நினைப்போம். அவங்களால தான் குண்டலினி சக்தியை மேலே ஏற்ற முடியும். அப்படி இல்லாமல் சக்தி ஓட்டம் குறைபட்டு போய் 60% கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு நோய் வர ஆரம்பிச்சிடும். அது எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிப்ரெஷனால் இருக்குது. மன அழுத்தத்தினால சக்தி குறைபாடு ஏற்பட்டு மைட்டோகாண்ட்ரியாவோட எனர்ஜி குறையுது. அப்போ சடோரி தியானத்தின் மூலம் வந்து நம்ம எமோஷனல் டேட்டாவை கை வச்சு அது மன அழுத்தத்தை எடுக்கும்போது என்னன்னா மீண்டும் எனர்ஜி ஃப்ளோ ஏற்பட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் நிறைய சக்தி ஓட்டம் ஏற்படுது. அதனால் அவங்க மீண்டும் குண்டோதரி ஆகிறார்கள். குண்டோதரினா அந்த குண்டோதரியில் குண்டலினி சக்தி எழும்ப பெற்றவள்னு அர்த்தம். ஆனந்தம் பொங்கட்டும். பொடி குண்டி